ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படாவிட்டால் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை ஈரான் நரகத்தை சந்திக்கும் நாளாக அமையும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானின் அனைத்து மின் உற்பத்தி நிலையங்கள், பாலங்கள் அனைத்தின் மீதும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு முழுமையாக அழிக்கப்படும் என அவர் எச்சரித்துள்ளார். அமெரிக்க விமானப்படையின் மற்றொரு விமானத்தை ஈரான் சுட்டு வீழ்த்தியுள்ளது. C-130 ரக விமானமே இவ்வாறு வீழ்த்தப்பட்டுள்ளது. ஈரானின் வான்பரப்பிற்குள் சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்க F-15 போர் விமானத்திலிருந்து காணாமல் போயிருந்த இரண்டாவது விமான பணியாளரை தேடும் நடவடிக்கையின் போதே இந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது. ஈரானின் வான்பரப்பில் சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்க F-15 போர் விமானத்திலிருந்து பாய்ந்து உயிர் தப்பிய இரண்டாவது வீரரை பாரிய துப்பாக்கி பிரயோகத்துக்கு பின்னர் காயமின்றி அமெரிக்க பாதுகாப்பு படையினரால் மீட்க முடிந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த வெள்ளிக்கிழமை தெற்கு ஈரானுக்கு மேலே பறந்து கொண்டிருந்த போர் விமானம் ஹோர்முஸ் நீரிணைக்கு அருகில் உள்ள நிலப்பரப்பில் வைத்து ஈரானிய ஏவுகணை தாக்குதலுக்கு உள்ளானது. விபத்துக்கு பின்னர் விமானி மீட்கப்பட்ட நிலையில் அதில் இருந்த பணியாளர் ஒருவர் காணாமல் போயிருந்தார். அவரை தேடும் நடவடிக்கையின் போது அமெரிக்க ராணுவத்தின் A-10 ரக விமானம் ஒன்று ஈரானின் தாக்குதலுக்கு இலக்கானது. அதிலிருந்து பாய்ந்த விமானியையும் அமெரிக்க படைகள் மீட்டதுடன் இந்த நடவடிக்கையின் போது பல ஹெலிகாப்டர்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த மீட்பு நடவடிக்கையின் போது மேலும் ஒரு C-130 ரக விமானத்தையும் ஈரான் சுட்டு வீழ்த்தியுள்ளதாக ஈரான் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதன்போது 5 பேர் உயிரிழந்துள்ளதாக ஈரானிய புரட்சிகர காவல் படையினரை மேற்கோள் காட்டி அந்த ஊடகங்கள் மேலும் தெரிவித்துள்ளன. எவ்வாறாயினும் விமான பணியாளர் விரைவில் குணமடைவார் என தாம் நம்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தமது ட்ரூத் சமூக வலைதளத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். மேற்கோள் ஆரம்பம். அவரை நாம் கண்டுபிடித்து விட்டோம். சக அமெரிக்கர்களே, கடந்த சில நேரங்களில் அமெரிக்க வரலாற்றிலேயே மிகவும் துணிச்சலான தேடுதல் மற்றும் மீட்பு பணியை எமது தைரியமான பணியாளர் ஒருவருக்காக முன்னெடுத்தோம். இது அனைத்து அமெரிக்கர்களும் பெருமைப்பட வேண்டிய ஒரு விடயமாகும். வரலாற்றிலேயே சிறந்த இராணுவத்தை நாம் கொண்டுள்ளோம். எமது இராணுவ படைகளை கடவுள் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அனைவருக்கும் இனிய உயிர்த்த ஞாயிறு நல்வாழ்த்துக்கள். மேற்கோள் நிறைவு. இதேவேளை ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் முன்னெடுக்கும் தாக்குதல்கள் இன்றுடன் 37 நாட்களை எட்டியுள்ளன. யுத்தம் ஆரம்பமான தினம் முதல் ஈரானின் பல்கலைக்கழகங்கள் உள்ளிட்ட சுமார் 30 இடங்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை ஈரானின் மஷ்கர் உருக்கு தொழிற்சாலை மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் 5 பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் 170க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலை தாங்களே நடத்தியதாக இஸ்ரேல் பிரதமர் உறுதிப்படுத்தியுள்ளார். தெஹ்ரானில் உள்ள பயங்கரவாத ஆட்சியை அளிப்பதாக நான் உங்களுக்கு வாக்குறுதி அளித்தேன். தற்போது நாம் அதனை செய்து கொண்டிருக்கின்றோம். அவர்களின் ஆயுதங்களுக்கான மூலப்பொருட்களை வழங்கும் உருக்கு உற்பத்தியில் 70% நாம் ஏற்கனவே அளித்துவிட்டோம். இதேவேளை ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் அபாஸ் அராக்சி ஐக்கிய நாடுகள் சபைக்கு கடிதம் ஒன்றினை அனுப்பியுள்ளார். அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய படைகள் ஈரான் அணுமின் நிலையங்கள் மீது நடத்திய தாக்குதல்கள் காரணமாக கதிரியக்க பொருட்கள் வெளியேறும் பாரிய ஆபத்து காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதையும் நரகமாக மாற்றுவோம் என டொனால்ட் ட்ரம்ப் விடுத்த எச்சரிக்கைக்கு ஈரானிய ராணுவம் பதிலடி கொடுத்துள்ளது. இந்த போர் மோதல்கள் தீவிரமடைந்தால் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு பிராந்தியமும் நரகமாக மாறும் என்பதை யாரும் மறந்து விடாதீர்கள். இது தொடர்பில் அனைவரும் அவதானமாக இருக்க வேண்டும் என நாம் எச்சரிக்கின்றோம். இதேவேளை ஈரான் தொடர்ந்து இஸ்ரேல் மீது தாக்குதல்களை நடத்தி வருவதுடன் இதுவரையில் இஸ்ரேலில் 24 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. யுத்தத்தை உடனடியாக நிறுத்துமாறு வலியுறுத்தி இஸ்ரேலின் டெல் அவீவ் நகரில் பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் பதற்றமான சூழல் நிலவியதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை ஈரானின் முன்னாள் சக்தி வாய்ந்த ராணுவ தளபதியான காசிம் சுலைமானியின் உறவினர்கள் சிலர் அமெரிக்காவில் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2020ஆம் ஆண்டு கொல்லப்பட்ட ஜெனரல் காசிம் சுலைமானியின் மருமகள் மற்றும் பேத்தி ஆகியோரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களின் அமெரிக்க குடியுரிமை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை திறக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விடுத்த 48 மணி நேர எச்சரிக்கையை ஈரான் நிராகரித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியின் இந்த எச்சரிக்கை இயலாமையினால் விடுக்கப்பட்ட ஒரு முட்டாள்தனமான அறிக்கை என ஈரான் கூறியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதற்கு ஈரானுக்கு வழங்கப்பட்ட 10 நாட்களில் இன்னும் 48 மணித்தியாலங்களே எஞ்சியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி நேற்று வலியுறுத்தியிருந்தார். குறித்த காலப்பகுதிக்குள் உடன்பாட்டுக்கு வந்து ஹோர்முஸ் நீரிணையை திறக்காவிட்டால் ஈரானுக்கான
நரகத்தின் கதவுகள் திறக்கப்படும் என தனது ட்ரூத் சமூக வலைதளத்தில் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். யுத்தம் தீவிரமடைந்தால் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் உள்ளிட்ட ஒட்டுமொத்த பிராந்தியமுமே நரகமாகும் என ஈரான் தெரிவித்துள்ளது. ஓமோஸ் நீரிணையை மையமாக வைத்து அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல்களுக்கு தமது நாடு தொடர்ந்தும் பதிலடி கொடுக்கும் எனவும் ஈரான் சுட்டிக்காட்டியுள்ளது.